ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இன்றைக்கி மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் பிஞ்சு விட்டுருக்குங்க. வெள்ளை பாவக்காய், நம்ம ஜேஎஸ் கார்டன் அந்த வெள்ளை பாவக்காய் தான் திடீர்னு பச்சை கலரில் காய்ச்சிட்டு இருக்கு. எதனாலேன்னு தெரியல, சில டைம் நிறம் மாறலாம். அதே மாதிரி இந்த துளசி செடியை பாருங்களேன், இப்போ நல்ல தளதளன்னு வந்துட்டு இருந்த துளசி செடி திடீர்னு காஞ்சி போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னா அது எடுத்துக்கோன்னு, அதனால் காஞ்சிச்சோ என்னதோ அப்படி நினச்சிட்டு சமாதானப்பட்டுக்க வேண்டியதான். இது விதை போட்டதுங்க, அழகாக பெருசாக வந்துட்டு இருக்கு. ரீபார்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கொடி ரோஸை பாருங்களேன், எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு. ஒரு செடியில் ஒரு பாட்டில் நிற்கிறது தான் அழகாக மொட்டு கொத்து கொத்தாக மொட்டு விட்டுருக்கேன். எங்கே பார்த்தாலும் மொட்டாக நிற்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிட்டு வருது. ஃபுல்லாக விரிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும். நாட்டு ரோஸ் அழகாக பூத்து நிற்குது. மிட் நைட் ப்ளூங்க. இது ப்ளூ கலரில் பூக்கக்கூடியது, நல்ல வாசனையாக இருக்கும். அதுவும் கொத்தாக பூத்து நிற்குது. இது ஒரு நாட்டு ரோஸு. இது கிரிகிரி ரோஸுங்க. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு, அதாவது என் பொண்ணோட டியூஷன் டீச்சர் இன்றைக்கி செடி கேட்டிருந்தாங்க. வெத்திலையும் கத்திரிக்காய் செடியும் அவங்களுக்கு பிடுங்கி அதுவும் கொடுத்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.